ஹலோ வீவர்ஸ், ஸ்ரீ ஜெயா சமையல் பெங்களூர் கிச்சன்லேருந்து நான் தான் உங்கள் ஜெயா பேசுகிறேன். வாங்க இன்றைக்கி ரவா பட்டு செய்யலாம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. அப்போ தான் உடனுக்குடனே என்னுடைய வீடியோ உங்களுக்கு வரும். வாங்க ரவா பட்டு எப்படி செய்கிறதுன்னு காமிக்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கிண்ணத்தில் 1 கப்பு ரவை போட்டுட்டு இந்த கப்பில் ரவை எடுத்த இல்லையா, இதே கப்பு நிறையா தயிர் கலக்கணும். பாருங்கள், 1 கப்பு தயிர். இப்போ இதுக்கு உண்டான உப்பு போட்டுக்கிறேன். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கிட்டு இப்போ ஒரு சின்ன வானலில் எண்ணெய் போட்டு வச்சுருக்கிற 2 ஸ்பூனு எண்ணெய் காஞ்சிடுச்சு. பாருங்கள், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, ஜீரகம் பொரிஞ்சிடுச்சு. நல்லா கடலைப்பருப்பு சேர்ந்துடுச்சு. இப்போ இஞ்சி சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சின்ன சின்னதாக அரிஞ்சு வச்சுக்கிறேன். கருவேப்பிலை, பச்சை மிளகா 1 சேர்க்குறேன். ஒரு 5 முந்திரி பருப்பு சின்ன சின்னதாக பொடிச்சு வச்சுருக்கிறேன். பாருங்கள், இப்போ ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் 1 சின்ன சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறேன். இப்போ ஒரு கேரட்டு துருவி வச்சுருக்கிறேன். ஒரு ஸ்பூன் மிளகு. இதை இப்போ நம்ம இதில் ரவையில் கலந்துக்கணும். கொஞ்சம் கொத்தமல்லி தழை கலந்துட்டு இதை ஒரு 1/2 மணி நேரம் விட்டு செய்யணும். இது ஊறணும் நல்லா. ரவை 1/2 மணி நேரம் விட்டு காமிக்கிறேன். பாருங்கள், 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. கொஞ்சம் இந்த பதத்துக்கு கலந்து வச்சுங்க. தயிர் போட்டிங்கன்னா தயிர் உறிஞ்சிடும் அது. அதனால் கொஞ்சம் தண்ணி போட்டு இந்த பத்துக்கு ரெடி பண்ணிங்க. இப்போ குழி பணியார சட்டி வச்சுருக்கிறேன். இதை நம்ம பக்கம் பணியாரன்னுவாங்க. ஆனால் பணியாரம்னா அரிசி மாவில் செய்வோம். இந்த ஊரில் பட்டுன்ட்டுன்னு இப்படி செய்வாங்க. ஒரு ஸ்பூன் வச்சு விடுங்க. நல்லா செவக்கட்டும். செவந்த மேலே திருப்பலாம். பாருங்கள், இப்போ திருப்பி விட்றேன். இந்தமாரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் வந்தோடனே அப்படியே திருப்பி விடும். எப்போ பாரு உப்புமான்றீன்னு அந்தமாரி செய்யாமல் இந்தமாரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. இதில் வெஜிடபிள்லாம் கேரட் வேறு போட்டிருக்கிறேன். கொத்தமல்லி தழை கண்ணுக்கு நல்லது. இஞ்சி போட்டிருக்கிறேன். மிளகு போட்டிருக்கிறேன். தயிர் போட்டிருக்கிறேன். பாருங்கள், ரவா பட்டு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி செஞ்சு நீங்கள் சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.